இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் சில விஷயங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் திரு குலோத்துங்கன். தற்போது புதுச்சேரியில் ஃபெங்கல் புயலானது கரையை கடந்திருக்கிறது. புதுச்சேரியில் இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? நீங்கள் இந்த ஃபெங்கல் புயலுக்காக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டீர்கள்? அது தொடர்பான விவரங்கள். புதுச்சேரியில நேற்று இரவு வரைக்கும் கிட்டத்தட்ட 36.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. ஸோ இது வரைக்கும் புதுச்சேரியிலேயே அதிக அளவுக்கான மழை. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெயின்ஃபால் புதுச்சேரியில. ஏன்னா இதுக்கு முன்னாடி 1978 31 சென்டிமீட்டர் பெஞ்சதுதான் அதிகமா இருந்தது. ஸோ இது வரலாறு காரண அளவு ஒரு பெரிய மழை பெஞ்சிருக்கு. ஸோ இப்ப புதுச்சேரியில இந்த பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. தண்ணி தேங்கி இருக்கு கொஞ்சம் ஏரியாவில். ஸோ அதை ராட்சஸ் மோட்டர் பம்ப் வச்சு நாங்கள் தண்ணியை வெளியேற்றிக்கிட்டு இருக்கோம். உதவி ராணுவத்தையும் கூப்பிட்டுருக்கோம். அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல புதுச்சேரி அடைவாங்க. ஸோ ரெஸ்கியூ ரிகவரிஃபிகேஷன் மெஷர் போயிட்டு இருக்கு. என்னுடைய ப்ரியாரிட்டி நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஷெல்டர்ல இருக்கிறவங்க தேவையானவர்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கான தண்ணீர் இதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் எலக்ட்ரிசிட்டி ரிசம்ஷன் கொடுப்போம். ஸோ காற்று கிழக்கு அதிகமா இருந்ததுனால நிறைய மரங்கள் விழுந்துருது. ஸோ அந்த மரங்களை ரிமூவ் பண்றதுக்கான டீம்ஸ் ஃபீல்ட்ல இருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றனவா? சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லா எசென்ஷியல் ஷாப்ஸும் ஓபன் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கோம். வெள்ளம் பாதித்த மக்கள் தற்போது வீடுகளில் இருப்பார்கள் இல்லையா? அவங்க நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்களா? அது குறித்தான விவரங்கள். நிவாரண முகாம்கள் அதிகம் 201 நிவாரண முகாம்கள் பண்ணியிருக்கோம். நேற்று நைட்ல இருந்து கிட்டத்தட்ட 800 பேர் நிவாரண முகாம்களுக்கு வந்திருக்காங்க. இன்னும் தேவையான மக்கள் நிவாரண முகாமுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. மக்களை மீட்கிற பணியானது எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது? எந்தெந்த பகுதிகள் அதிகமாக புதுச்சேரியில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன? அது குறித்தான விவரங்கள். கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், வெங்கடா நகர், சூரியகாந்தி நகர் இந்த ஏரியால கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கு. இவங்களை மீட்கிறதுக்கு நாங்க இந்த தேசிய பேரிடர் மீட்பு படை அவங்களும் பணியில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவமும் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் ஒரு 30 நிமிடங்கள்ல பாண்டிச்சேரி வந்தடைவாங்க. அவங்க வந்ததும் அந்த மீட்பு படை இன்னும் விரைவடையும். இப்ப நீங்க சொன்ன பகுதிகளில் இருந்து மக்கள் முழுமையாக அந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டனரா? இல்ல, எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல யாரும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கவங்க மீட்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப மழை நீர் பல இடங்கள்ல புகுந்திருக்கு இல்லையா? அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு தற்போது என்னென்ன நடவடிக்கைகள் நம்ம எடுத்திருக்கோம் சார்? இல்ல மேடம், முன்னாடியே சொன்னா மோட்டர் வச்சு பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நேற்றுக்கு ஹை டைடு நீமூன்றதுனால அதனால வாட்டர் ரிசீட் ஆகுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதனால எக்ஸ்ட்ரா மோட்டார் பம்ப்ஸ் வச்சு வாட்டரை ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு குலோத்துங்கன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.